பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அதிகாலை ஜெபத்திற்கு அதிக மவுசு உண்டு. ஆதார வசனம் நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. தேவ மக்களே, கர்த்தரிடம் இல்லாத ஒன்றை, கிடைக்காத ஒன்றை நாம் வெளியில் எங்கும் அதை காண முடியாது, பெற முடியாது. ஐஸ்வர்யம், கணம், நிலையான பொருள், நீதி தன்னிடத்தில் உள்ளதாக கூறுகிறார். இதை நமக்காகவே வைத்துள்ளார். கொடுத்து நம் வாழ்ந்து சுகித்து இருப்பதை காண அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நாம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமே, பிள்ளைகள் வாழ்வதை பார்க்க ஆவலாக இருக்கிறோமே, அப்படித்தான் இத்தனையும் கொடுத்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கவே நமக்கு கொடுக்கிறார். அதே சமயத்தில் இவைகளை பெற்றதால் இருமாப்பாய் நடந்து வேதனை உண்டாக்கும் காரியங்களை செய்ய அதிக வாய்ப்புகள் உண்டு. இதில் நாம் கவனமாய் இருக்கிறோமா இல்லையோ? அவர் கவனமாய் இருக்கிறார். அவர் நமக்கு எதை கொடுத்தாலும் அதில் அவருடைய நோக்கம் உண்டுங்க. கொடாமல் இருந்தாலும் அதில் அது நோக்கம் உண்டு. கொடுத்ததினால் நாம் வழி விலகி போய் நம்மையும் கெடுத்து கொள்ளக்கூடாது, அவருடைய நாமமும் தூஷிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். நாம் ஒன்றை கேட்டு கேட்டு அவர் கொடுக்கவில்லை என்றால் அது அவரிடம் இல்லை என்பதல்ல, நமக்கு தேவை இல்லை என்பதுதான் பொருள். கர்த்தர் அற்பமாய் சொற்பமாய் கொடுக்கிறவர் அல்லங்க, நிறைந்து வழிந்தோடும்படிதான் கொடுக்கிறார். சங்கீதம் 23:5-6. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நீதிமொழிகள் 3:10. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். யோபேல் 2:26. நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 6:17. வேதம் முழுவதும் பாருங்கள், அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் போதும் போதும் என்று சொல்லத்தக்கத்தான் நிரப்புவார். அப்படி 2 படவுகளும் நிரம்பினதுனால் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறார், ஐயோ என்னை விட்டு போய்விடுங்களான் பாவியான மனுஷன் என்று. லூக்கா 5:6-7, 5ஆம் அதிகாரம் 5-6-7 வசனம். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அவரது யோசனைப்படி வலை போட்ட போது வலை கிளியத்தக்கதாக 2 படவுகள் நிரப்பின. பிடித்தார்கள். ஒரு ஆர்டர் கூட கிடைக்கவில்லை, வாடகை கொடுக்க கூட முடியவில்லை, இதற்கு கூட பிஸ்னஸ் ஆகவில்லை என்கிறீர்களா? இந்த செய்தியில் கர்த்தர் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதை கேட்டு நடவுங்கள், செயல்படுங்கள். உங்களால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர்கள் வந்து குவியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தக்க பலனின் ஞானத்தை அவர்தான் கொடுக்கிறார். உபாகம் 8:18. இந்த ஐஸ்வர்யம் என்பதன் பொருள், இந்த பூமியில் சமாதானத்தோடு நிறைவாக வாழ்ந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவர் நியமித்த பாதையில் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இயேசுவையே நோக்கி கொண்டு ஓடி ஓட்டத்தை நிறைவு செய்ய சகலமும் இருக்கிறது. கண்காணும் ஆசீர்வாதங்கள், காணாத இதை உணரும் ஆசீர்வாதங்கள், காணாத உணரும் ஆசீர்வாதங்கள், பண்புகள், குணங்கள், அறிவு, புத்தி, ஞானம், சமாதானம், பொறுமை, ஆவியின் 9 கனிகள். இவைகள் எல்லாம் கண்கள் காணாத ஆனால் வெளியே காட்ட வேண்டும். அது உங்களுக்குள் இருக்கிறது என்பது முதலில் நம்புங்கள். இருக்கிறதை நாம் வெளியே காட்ட வேண்டும். நாம் எப்படி ரோசத்தை காட்டுகிறோம், கோபத்தை காட்டுகிறோம், எத்தனை உணர்வுகளை நாம் காட்டுகிறோம். காட்ட தெரியாதவர்கள் அல்லவே. அவையெல்லாம் காட்டாமல் உள்ளே ரட்சிப்புக்குள் அவர் வைத்திருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் நாம் காட்ட வேண்டும், கொண்டு வர வேண்டும் வெளியே. நாம் தேறி வருகிறது யாவரும் காண வேண்டும். எல்லாரும் சொல்லணும், ஐயோ முந்தி அப்படி கோவப்படுவாருங்க, வெட்டு 1 துண்டு 2 4 இருக்குங்க, இப்போல்லாம் அவ்வளோ அமைதியாக சமாதானமாக இருக்கிறாருங்க, புலம்பவே மாட்டாருங்க. சொல்லணும் சாட்சி. இத்தனையும் கொடுத்து வாழ வைக்க 2 காரியங்கள் நடந்தாக வேண்டும். ஒன்று நாம் செய்வது, அடுத்து அவர் செய்வது. நீ செய்து முழுமையாக காட்டு, பின் நான் ஆரம்பிக்கிறேன் என்று அவர் ஒரு நாளும் சொல்வதில்லை. ஒரு ஸ்டெப் நாம் அவரை நோக்கி எடுத்து வைக்கும்போது சைமல்டேனியஸாக அவரும் நம் எல்லைகளில் செயல்படுகிறார். எல்லாம் செய்து முடித்து பக்காவாக வந்து அவரிடம் ஆசீர்வாதம் பெறலாம் என்றால் ஒருத்தர் கூட பெற முடியாது. நாமும் கர்த்தாவே நீ ஆசீர்வதிய முதல்ல, பின் பாருங்கள் நான் உங்களை எப்படி தேறுகிறேன், சர்ச்சுக்கு எவ்வளோ முன்னாடி வருகிறேன் பாருங்கள், கீழ்ப்படுகிறேன் பாருங்கள் என்று சொல்ல வழியே இல்லை. யோர்தானே காலை நாம் முதலில் எடுத்து வைக்க வேண்டும், பின் தான் யோர்தானை பிளந்து விடுவார். அவர் சொன்னபடி 6 நாட்களும் அமைதியாக இருந்து 7ஆவது நாளில் ஆர்ப்பரிக்கும் போது தான் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்து தரைமட்டமானது. ஒரு வழி கேட்டவர்களுக்கு பட்டணமே வழியாக கொடுத்தார். யோசுவா 6:20.
நாம் ஓடுகிற ஓட்டத்தில் நாமும் கர்த்தர் இணைந்துதான் செயல்பட வேண்டும். யோவான் 15:5. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒன்று, நம்மை அதிகாலை தேடச் சொல்கிறார். இதற்கு நேரமில்லை, முடியவில்லை என்றெல்லாம் சொல்வதை நிறுத்திவிடுங்கள். அதிகாலையில் ஆவிக்குரிய மண்டலம் பூமிக்குரிய மண்டலம் கிளியராக இருக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் நுழைவது நமக்கு எளிதாக இருக்கும். இயேசு இருட்டோடு எழுந்து தனியாக மலையின் மேல் ஏறினார். ஜெபிக்கத்தான். அவர் தெய்வம் என்று சொல்லி தப்பிக்க வகைதேடாதீர்கள். அவர் மனுஷகுமாரனாகவே வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். நம்மை அப்படித்தான் சொல்கிறார். பேங்க் வாசலில், கோர்ட்டு வாசலில், டாக்டரிடம், பள்ளிக்கூடம், காலேஜ் வாசலில் மணிக்கணக்காக காத்திருக்கிறோமே. காலையில் 9 மணிக்கு வாங்க என்றால் 8 மணிக்கே போய் காத்திருக்கிறோமே. தேவ சமூகத்தில் ஒரு 20 நிமிடம் காத்திருந்தவரை தேட நேரமில்லை என்கிறோமே. இது எந்த வகையில் நியாயம்? இந்த 20 நிமிடத்தை அதிகாலை தினமும் முழு மனதோடு அவரது உறவில் இருந்திருந்தால் மேற்கண்ட வாசல்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அளவில்லாத ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரரான ஆபிரகாம், தாவீது இதைத்தான் செய்தார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. ஏசாயா 55:6. கேட்டீர்களா? இரண்டாவது, நம்மை நிரப்ப இந்த பாத்திரம் தாங்குமா? இல்லை வழி விலகி போய்விடுமா? போகக்கூடாது. எத்தனை கோடி கோடி பணம் வந்தாலும் அவரது வழியை விட்டு போகாமலும், அதன் மீது, பணத்தின் மீது இருதயத்தை வைக்காமலும், எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இது தாங்குமா என்று யோசித்து பார்க்கிறார் நம்மை. அதுதான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பது. நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நீர் என்னோடு இருந்தால் போதும் என்று சொல்லத்தக்க நிலையில் நாம் சொல்ல வேண்டும். நீர் என்னோடு இருந்தால் போதும் ஐயா, உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்று. அந்த நிலையை நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். உறுதிப்படுத்த நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள் நடத்துகிறார். எதை உறுதிப்படுத்த? நாம் அவரோடு இருக்கிறோம். என்ன கோடி கோடியாக வந்தாலும் இதுதான், நான் அதிகாலை தேடுவேன் என்பது ஒரு எளிமையான நிலைக்கு, ஆவியில் எளிமையான நிலைக்கு வருவதற்காக அவர் நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ள நம்மை நடத்துகிறார். அவரே ஒரு பாதையில் நம்மை அழைத்து கொண்டு போவதால் அவரை பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் நியமித்த பாதை அவர் செய்யாதே என்ற கட்டளையின்படி நடந்து அவரை டிலிஜென்ட்டாக தேடி விசுவாசத்தோடு நடக்கும்போது அள்ளி அள்ளி கொடுக்க உங்கள் அம்பாரத்தை சகலவித நன்மையிலால் நிரப்புவார். உபாகம் 28:12-14. நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், மற்றவர்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுப்பீர்கள், மற்ற ஏழை எளிய முடியாதவர்களுக்கு காலேஜ் ஸ்கூல் ஃபீஸு கட்டுவீர்கள், போஜனம் கொடுப்பீர்கள். ஆசீர்வாதத்திலேயே சிறந்த ஆசீர்வாதம் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தாங்க. அதற்காகத்தான் கொடுக்கிறார். நம் மூலமாகத்தான் மற்றவர்களை அவர் ஆசீர்வதிக்க முடியும். நம்மளுக்கு கொடுத்தெல்லாம் வாங்கி வாங்கி கட்டி கட்டி வைத்து கொண்டிருந்தால் எப்படி? நாம் கொடுப்போம் என்று நம்பித்தான் நம்மளை கொடுக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் கொடுப்போம் என்று நம் மீது வைத்த அளவற்ற நம்பிக்கையினால்தான் அவர் நம்மை நிரப்புகிறார். அதிகாலையில் தேடுங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கலைஞ்சி நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வைத்திருந்தாலும் அத்தனை நிரப்புவார், நிரம்பும். நீங்கள் கொடுக்க கொடுக்க அது நிரம்பிக்கொண்டே இருக்கும். இறைகிற கிணறு தான் தண்ணீர் ஊறும், சேர்த்து சேர்த்து நிற்கும் தண்ணீர் நாரும். உங்களை வாசனையுள்ள தித்திப்பான நீரூற்றாக மாற்ற அவர் விரும்புகிறார். ஜெபிக்கலாம். இதோ தகப்பனே, நானும் என் குடும்பமும் உங்களுடைய விருப்பத்தில் நடக்க ஆவல். அதிகாலை தேடுவோம், உமது கட்டளை கை கொண்டு நடப்போம். உமது பிரியத்தின்படி எங்களை நிரப்புங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, தினமும் அதிகாலையில் கர்த்தரோடு இணைந்திருப்பேன், தேடுவேன், பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.